கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஃபைனல் குரூப் 3 ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த சப்ஜெக்டோட டிசம்பர் 2000 ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த புக்கு ஓப்பன் பண்ணோடனே நியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 764 பேஜஸ் இருக்கும். பார்த்தோன்னே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதும் இல்லாததும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி இன்டர்மீடியேட்டில் இந்த குரூப் 2ல் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கும் டெஃபினட்டாக. ஓகே, மேக்ஸிமம் எல்லோரும் குரூப் 2ல் இன்டர்மீடியேட் பண்ணும்போது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும் அந்த சப்ஜெக்ட். அந்த கம்ஃபர்டபுளை இங்கே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இல்லை ப்ரோ, நான் அந்த டைம்லேயே வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு ஒன்றுமே ஏதோ புரியாமல் தான் நான் படித்தேன், ஏதோ ஏனோ தான் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போதுமான லெவலில் இருக்காது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் போகாது. ஏன்னா நமக்கு சம்ஸும் வந்து பிக் சம்ஸாக இருக்கும். எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் 15 MCQஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அது இருக்குது, அதுபோக சம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாமே பக்காவாக நம்ம பண்ணணும்னா ஒரு ஆர்டர் வந்து இருக்குது. அந்த ஆர்டரில் ப்ரிப்பரேஷனே நம்ம வச்சுக்கணும். எவ்வளோ டேஸ் டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பெர் டேக்கு 3 ஹவர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 40 டேஸுக்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு 40 டேஸுக்குள்ளே முடிச்சிடலாம். நல்லா நம்ம பக்காவாக நோட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 40 டேஸில் உங்களால் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். ஓகே, எந்த சாப்டர்லேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்லட்டா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் புக் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே, இந்த புக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் போக வேண்டியது மாடியூல் நம்பர் 6 லீனியர் ப்ரோக்ராமிங். ஓகே, அதாவது பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களே, ஏபின்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம அந்த சைடு போயிடலாம். குவான்டிடேட்டிவ் டெக்னீஷியன் டெசிஷன் மேக்கிங். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். மாடியூல் நம்பர் 6 லீனியர் ப்ரோக்ராமிங். லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து புக்கில் வந்து நியர் 421 468 பேஜஸ் வரைக்கும் இருக்குது. ரொம்ப டெப்த்தாக உள்ளே போகட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்டர் லெவலில் இருக்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் போதும் லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு. ப்ளஸ் பாஸ்ட் கொஷின் பேப்பரில் லீனியர் ப்ரோக்ராமிங் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மாடியூல் 6 லீனியர் ப்ரோக்ராமிங் எல்லா அட்டம்ப்ட்லேயும் கண்டினியூஸாக கேட்க மாட்டாங்க. ஒரு சில அட்டம்ப்ட்டில் கேட்பாங்க, ஒரு சில அட்டம்ப்ட்டில் கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து பாருங்கள், ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். இன்டர்னோட நாலேஜோடு சேர்த்து பாஸ்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸை பாருங்கள், எனாஃபாக இருக்கும். அதுவே ரொம்ப எனாஃபு. அப்புறம் எம்சிக்யூலாம் இப்போவே நீங்கள் பார்க்க வேண்டாம். எம்சிக்யூலாம் அட் லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள். அட் லாஸ்ட்டுங்கிறது நான் எப்போ சொல்கிறேன்னா ஒரு நவம்பர் மந்த் பாருங்கள். இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அது டைம் வேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ பார்க்க வேண்டாம், சரியா? தட்ஸ் ஆல். மாடியூல் நம்பர் 6. மாடியூல் நம்பர் 6 முடிச்சதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 7 டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் சொல்லுவோம் ஜென்ரலாக அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் இதெல்லாம் சொல்லுவாங்க, லீஸ்ட் காஸ்ட்டு, அப்புறம் அந்த ஓஜல்ஸு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா கம்பல்சரி பக்கவாக பார்த்து வச்சுக்கணும். இன்டர்ல பார்த்தீங்களா அந்த ஒரு மாடலுக்கு ஒன் சம் பார்த்தா கூட போதும் தான். என்ன வாட் இஸ் வாட், நார்த் வெஸ்ட் கார்னரில் என்ன அப்ளை பண்ணுவீங்க, லீஸ்ட் காஸ்ட்டில் என்ன அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் ஆச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். சம் ஒர்க் அவுட் பண்ணால் தெரிஞ்சு போதும். இன்டரில் வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ அப்படின்னா போதும். அப்புறம் என்ன வேறு தியரிட்டிக்கலுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகனா எம்சிக்யூ கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அப்போ மாடியூல் நம்பர் 7 முடிச்சிடலாம். ஓகே, மாடியூல் நம்பர் 8 அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னா அசைன்மெண்ட்டும் அதே தான். உள்ள சும்மா லைட்டாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூக்கு கவர் ஆக போகுது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி இன்டரில் நான் நல்லா அந்த ஹங்கேரியன் மெத்தட் இதெல்லாம் எனக்கு ஓகேவாக இருக்கும் ப்ரோ. ஜாப் அலாட் பண்ணுறது, அந்த அசைன் பண்ணுறது இதெல்லாம் நான் அங்கேயே பார்த்துருக்கேன்னா ஓகே, தாராளமாக போதும். பட் அங்கே நீங்கள் சரியாக பண்ணனா இங்கே உங்களோட எஃபர்ட் பயங்கரமாக கொடுக்கணும். அங்கேயே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். கிளான்ஸ் பார்த்துட்டு இன்னொன்று பாஸ்ட் கொஷின் பேப்பரில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுதான் மெயின். ஏன்னா மாடியூல் நம்பர் 6, மாடியூல் நம்பர் 7, மாடியூல் நம்பர் 8 மூணுமே உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்குங்கிறது கிடையாது. 3ல் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஒன்று வந்து 7 மார்க்குக்கு உங்களோட கொஷின் பேப்பரில் கேட்கலாம் கண்டிப்பாக, சரிங்களா? இந்த 3ல் சொல்கிறேன். மாடியூல் நம்பர் 6, 7, 8 அப்படிங்கிறதுல நான் சொல்கிறேன், சரிங்களா? மாடியூல் நம்பர் 6, 7, 8 முடித்த உடனே நம்ம மாடியூல் நம்பர் 9 போகக்கூடாது, மாடியூல் நம்பர் 10 போயிடணும். ஓகேங்களா? மாடியூல் நம்பர் 10 சிமுலேஷன். நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பரில் தாராளமாக எதிர்பார்க்க மேக்ஸிமம் எல்லா கொஷின் பேப்பரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை. இன்டரில் பார்த்துருப்பீங்களா, அதே லெவலோட போகாதீங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா மெயினாக பாஸ்ட் கொஷின் பேப்பர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஏன்னா சில இது கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் சில இடத்துல திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சிமுலேஷனுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புக்ஸை மட்டும் பார்த்தா போதும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பாஸ்ட் கொஷின் பேப்பர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும்.
அவ்வளோதான். ஸோ மாடியூல் நம்பர் 6, 7, 8, 10 ஓகேங்களா. 10 முடித்த உடனே அப்படியே டேரெக்டாக மாடியூல் நம்பர் 11 போயிருங்க. 11 வந்து ஆல்ரெடி நீங்கள் இங்கே பார்த்தது தான், இன்டரில் பார்த்தா அதே கான்செப்ட் தான் இருக்கும். அந்த பர்ட்டு சிபிஎம் எல்லாம் அதே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், இந்த ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் இருக்குல்ல, அந்த சம் கேட்டகரி நார்மலாக ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் அது அட்வான்ஸ்ட் ப்ராப்ளமாக ஒரே ப்ராப்ளமாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் 14 மார்க்குக்கு மொத்தமாக கேட்பாங்க. அதனால் நெட்வொர்க் டயக்ராம்லாம் கொஞ்சம் இன்டர் லெவலை விட கொஞ்சம் சில இடத்துல வந்து டயக்ராம் வந்து அது ஃபினிஷ் ஆகுமா, இப்படிலாம் டயக்ராம் போகுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கே ஒரு ரைஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் வந்து டயக்ராமேட்டிக்கு நல்லா அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாஸ் கொஷின் பேப்பருக்குலாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா புக்கில் இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது. மாடியூல் நம்பர் 11 பொறுத்த மட்டும் புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டுலாம் போக முடியாது. பாஸ் கொஷின் பேப்பர் பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இன்டர் லெவல் ஓகே தான், பட் இன்டர் லெவல் மட்டும் தான் நான் சொல்லவே மாட்டேன். இன்டர் லெவலில் பார்த்துருப்பீங்களா, ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் அந்த A+4M அதே கான்செப்ட் இங்கேயும் இருக்குது. ஆனால் 14 மார்க்குக்கு அந்த சம்ம கேட்பாங்க. நிறையா பாயிண்ட்ஸ் வச்சு நிறைய கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க. அப்போ கொஷின் பேப்பர் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும், ஓ இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்ட்டு. அதனால தான் கொஷின் பேப்பர் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இன்டரோட நாலேஜ் மட்டும் பத்தாது. சரியா. மாடியூல் நம்பர் 11 மாடியூல் நம்பர் 11 முடித்த உடனே மாடியூல் நம்பர் 12. இந்த மாடியூல் நம்பர் 12 மெயினாக வந்து எம்சிக்யூக்கு மெயினாக கேட்பாங்க. ஆனால் சம்முங்கிறது கண்டிப்பாக 99% இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கலாம் எப்போயாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து மாடியூல் நம்பர் 3 மேக்ஸிமா மினிமா. அது ஒரு சின்ன கான்செப்ட் தான்ப்பா, லைட்டாக நீங்கள் அதை பார்த்துருங்க. இப்போ மாடியூல் நம்பர் 13 முடிச்சிட்டிங்களா, 13 முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த மாடியூல் நம்பர் 9 கேம் தியரின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். கொஞ்சம் எப்படி இருக்கும்னா, அந்த கேம் தியரி வந்து எல்லா அட்டம்ப்லையும் இருக்காது. போன அட்டம்ல இருந்துச்சுன்னா இந்த அட்டம்ல இருக்காது, இந்த அட்டம்ல இருந்துச்சுன்னா அடுத்த அட்டம்ல இருக்காது, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் லாஸ்ட் டைமில் கேட்டாங்களா, அப்போ இப்போ கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சம்டைம்ஸ் கேப் விட்டு வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மாடியூல் நம்பர் 6 இருக்குது, 7 இருக்குது, 8, 9, 10, 11 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரே கொஷின் பேப்பரில் கொடுக்க முடியாது இல்லையா. அதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவேன்னா, இந்த மாடியூல் நம்பர் 6 இருந்து மாடியூல் நம்பர் 11 வரைக்கும் சொல்லும்போது நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பசங்களுக்கு சொல்கிறது சிமுலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, மெயினாக அந்த ஃபஸ்ட்டு 2, அப்புறம் கேம் தியரி, அப்புறம் நெட்வொர்க் டயக்ராம், இந்த 4க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இப்போ மாடியூல் நம்பர் 6லேருந்து 11 இருக்குது. இந்த 6ல் ஆமாம் 6, 7, 8, 9, 10, 11 இந்த 6 மாடியூல்ஸில் இப்போ நான் சொன்ன 4க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா சிமுலேஷன் மெயின், கேம் தியரி மெயின், நெட்வொர்க் டயக்ராம் மெயின், லீனியர் ப்ரோக்ராம் மெயின், இதுக்கெல்லாம் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா. அதை முடித்த கையோட லேர்னிங்க்கு ஓகே மேக்ஸிமம் இனிமேல் லைட் கான்செப்ட் தான். ஆனால் மாடியூல் நம்பர் 14லேருந்து சம்ஸ் வந்து கேட்கறக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அது நமக்கு மஸ்ட்டு. அதே மாதிரி மாடியூல் நம்பர் 15ல் தியரி கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான். அப்போ மாடியூல் நம்பர் 6லேருந்து மாடியூல் நம்பர் 15 வரைக்கும் நமக்கு இருக்குது இல்லையா. இதில் நம்ம மெயினாக சிமுலேஷனை நல்லா கொடுத்துடணும், நெட்வொர்க் டயக்ராமை நல்லா பார்த்துடணும், அப்புறம் லீனியர் ப்ரோக்ராம் நல்லா பார்த்துடணும், கேம் தியரி நல்லா பார்க்கணும், அப்புறம் மாடியூல் நம்பர் 14 இதை நல்லா பார்த்துட்டு பக்காவாக வச்சுக்கோங்க. நம்ம பார்த்ததுலேயே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் புதுசாக என்ன இருக்குது, கேம் தியரி இருக்குது, அப்புறம் மாடியூல் நம்பர் 14 இருக்குது. மாடியூல் நம்பர் 14லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்க இல்லையா, இந்த ட்ரெண்ட் சேல்ஸ், டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட், நம்ம ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் மாடியூல் நம்பர் 2 உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இன்டரில் அதே கான்செப்ட் தான், பட் கொஞ்சம் அங்கங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்டு. கண்டிப்பாக 7 மார்க் வாங்க முடியும், அதை மட்டும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக 7 மார்க் வாங்க முடியும். பட் ஒரு ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள். கரெக்டான இதில் நம்ம பார்த்து அடிக்க முடியும். புக்கை பார்த்து 764 பேஜஸா அப்படின்னு பயப்படாமல், இன்டரோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்ல, அதோட லைட்டாக சேர்த்து கொஞ்சம் அட்வான்ஸை மட்டும் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பயப்படாமல் இருந்தால் போதும். 1 வேர்டை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். 1 வேர்ட் நவம்பரில் பாருங்கள், இப்போதைக்கு 1 வேர்டை பார்க்க வேண்டாம். சரி ப்ரோ, ஒரு சாப்டருக்கு நீங்களா புக்கில் சம் சின்னதாக இருக்குது, கம்மியாக இருக்குது, கொஷின் பேப்பர் பாருங்கிறீங்களே, எந்த கொஷின் பேப்பர் பார்க்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு நடந்திருக்கும்ல எக்ஸாம்ஸ், இப்போ ஜூன் 2025, டிசம்பர் 2024, ஜூன் 2024 இந்த ஒரு 3 அட்டம் கொஷின் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே அங்கே இருக்கும். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக், அந்த டயக்ராமேட்டிக் கான்செப்ட், அப்புறம் மேக்ஸிமம் மினிமம், கேம் தியரி, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடியூல் நம்பர் 14 இது எல்லாமே மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அந்த 3 அட்டம்ஸ்க்கு வந்து நீங்கள் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ அதனால் புக் ஓப்பன் பண்ணணும், இதை பாருங்கள். பட் நான் சொல்கிறது மட்டும் தான் நல்லா வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு 764 பேஜஸ் இருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். கொஷின் பேப்பர் எப்போ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாப்டர் முடிக்க கூட பாருங்கள். சிமுலேஷன் புக்கில் இருக்க சம் பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே லைட்டாக கொஷின் பேப்பர் பாருங்கள், முடிஞ்சு அப்பயே முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு பிளான் வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு போகாமல் நாலேஜ் சம்மு, அந்த கான்செப்ட் சம்மு போதும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொன்ன பிளான் கரெக்டாக இருக்கட்டும். அவ்வளோதான்.
நிறைய பேர் வந்து மாடியூல் நம்பர் 14 விட்டுட்டு போவாங்க, விடாதீங்க. மாடியூல் நம்பர் அப்புறம் வேறு என்னது 11 விடுவாங்க, விடாதீங்க. மாடியூல் நம்பர் 10 விடக்கூடாது, மாடியூல் நம்பர் 9 விடக்கூடாது, மாடியூல் நம்பர் 6 விடக்கூடாது. இப்போ சொன்னதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். 1 வேர்ட் லாஸ்ட்டு, சரியா? ஓகே, இப்போ அடுத்து வேறு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாடியூல் நம்பர் 1, 2, 3, 4, 5. ஓகே, இந்த 5 கேட்டகரியில் நான் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக அந்த மாடியூல் நம்பர் 4 இருக்குல்ல, சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தாராளமாக சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் சம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர்ஸ் ஆக்சுவலி அது மாடியூல் நம்பர் 4ல் தியரியும் இருக்கும். தியரி மீன்ஸ் அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் கொஸ்டின், தியரிட்டிக்கல் கான்செப்ட் இருக்கும், பெஞ்ச் மார்க்கிங், பேக் ஃப்ரெஷ் அக்கௌண்டிங், த்ரூபுட், இதிலெல்லாம் மெயினாக நீங்கள் நல்லா அதில் புக்கில் இருக்க சமயம் பார்த்துருங்க. எப்படி பார்த்தாலும் அந்த புக்கில் இருக்கக்கூடியதான் நார்மலாக கேட்பாங்க, சரிங்களா? மாடியூல் நம்பர் 4 நல்லா பார்த்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மினிமம் 7 மார்க், மேக்ஸிமம் 14 மார்க் அதில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கீழே இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக மேலே மாடியூல் 4 போயிருங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வெயிட்டேஜ் படி மார்க் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் போங்க. இல்லை ப்ரோ நான் புக்கை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து போங்க, அது உங்கள் விஷ். பட் வெயிட்டேஜ் படி நீங்கள் பயப்படாமல் டக்குன்னு நல்லா ஸ்கோர் அடிக்கணும்னா இந்த ஆர்டரில் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாடியூல் 4 மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ், மார்ஜினல் காஸ்டிங், அச்சோ சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சி அதிலே ஸ்டக் ஆகிடுறாங்க. ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள். மாடியூல் 4ல் நமக்கு நல்ல வெயிட்டேஜ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஆனால் மாடியூல் 4க்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சரி ப்ரோ, இப்போ நான் மாடியூல் நம்பர் 4க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி. வேறு என்னெல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடியூல் நம்பர் 4 முடிச்சக்கப்புறம் இந்த மாடியூல் நம்பர் 3 இருக்குது பார்த்தீங்களா? மாடியூல் நம்பர் 4 முடிச்சக்கப்புறம் நீங்கள் மாடியூல் நம்பர் 1, மாடியூல் நம்பர் 2ன்னு எடுத்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு சில கேசஸ்க்கு சம்ஸ் கேட்டால் உண்டு. மிச்சது ஃபுல்லாக மெயினாக தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான் அங்கே நிறையா இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்கு வேணால் அதை ஃபுல்லாக முடிச்சுங்க. கொஞ்சம் ஏன்னா ஃபுல்லாக சம்மாக பார்த்துருக்கீங்க, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணுங்க, மாடியூல் நம்பர் 1, 2 கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுருங்க. ஏன்னா அதுலேருந்து எப்போயாவது சம்ஸ் கேட்குறக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? ஓகே, அப்போ இப்போ என்னாச்சு, மாடியூல் நம்பர் 4 முடிச்சாச்சு, மாடியூல் நம்பர் 1, 2 முடிச்சாச்சு. இப்போ என்ன இருக்குது நமக்கு பெண்டிங்? மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 5. இப்போ மாடியூல் நம்பர் 4 எடுத்திங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கிறது சம் இருக்குது, அப்புறம் ஜேஐடியில் சம் இருக்குது, த்ரூபுட் காஸ்டிங்கில் சம் இருக்குது. ஸோ எல்லாம் சம்ஸ் கேட்டகரி. அதனால தான் நான் மாடியூல் நம்பர் 4க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். மாடியூல் நம்பர் 1ங்கும் போது தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான் நிறையா இருக்குது, ஓகேங்களா? மாடியூல் நம்பர் 1ங்கும் போது தியரிட்டிக்கல் இருக்குது. மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 5ங்கும் போது சம்ஸ் கான்செப்ட். இப்போ மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 5 இதை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடியூல் நம்பர் 5ல் 14 மார்க்கு சம் வரும் கண்டிப்பாக, சரிங்களா? எப்படி இருக்குன்னா, மேபி ஒரே பிக் சம்மாக 14 மார்க்குக்கு கொடுக்கலாம், இல்லைனா 7 + 7 சொல்லி கூட கொடுக்கலாம். மாடியூல் 5 என்னது? வேரியன்ஸ் அனாலிசிஸ். இன்டரில் படிச்சிருப்பீங்கள்ல, அதே தான். மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ், அப்புறம் ஃபுல்லாக அதே கான்செப்ட் தான் வரும். மெட்டீரியலு, லேபரு, அப்புறம் சேல்ஸு, ப்ராஃபிட்டு, ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்டு, வேரியபிள் ஓவர் ஹெட்டு, இதே கேட்டகரி தான் வரும். ஸோ மாடியூல் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் போயிடும். அதனால் வந்து இன்டர் லெவலில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பாருங்கள். ஆனால் புக்ஸை மட்டும் பத்தாது, அதே முன்னாடி சொல்லிடுறேன். புக்ஸை மட்டும் பத்தாது, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். புக்ஸமோட சேர்த்து பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 14 மார்க் எடுக்கலாம். ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா தெரிஞ்சுக்காமல் நீங்கள் சம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபார்முலா தெரியாமல் நம்ம சம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 14 மார்க்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 14 மார்க் கேட்பாங்க. ஒன்று ஒரே சம்மாக 14 மார்க் கேட்பாங்க, இல்லை 7 + 7 கேட்பாங்க. ஒரே சம்மில் எல்லா வேரியன்ஸஸும் மிக்சராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அதனால் என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, மாடியூல் நம்பர் 4, மாடியூல் நம்பர் 1, 2 முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 5 முடிச்சிருங்கிறது என்னோட பர்சனல் சஜஷன். கடைசியாக மாடியூல் நம்பர் 3 போங்க, சரிங்களா? நீங்கள் மாடியூல் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அதில் நிறையா இருக்கும். டெசிஷன் மேக்கிங் டெக்னிக்ஸ்னு சொல்லி இருக்குது இல்லையா? அப்போ அதில் எல்லாமே வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் கான்செப்ட் எல்லாமே வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுலேயும் வந்து மாடியூல் நம்பர் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், மாடியூல் நம்பர் 6லேருந்து மாடியூல் நம்பர் 15 வரைக்கும் கீழே ஃபுல்லாக முடிச்சிங்க. அப்புறம் மாடியூல் நம்பர் 4 பார்த்தீங்க, அப்புறம் மாடியூல் நம்பர் 1, 2 பார்த்தீங்க, அப்புறம் மாடியூல் நம்பர் 5 பார்த்தீங்க. இது ஃபுல்லாக வெயிட்டேஜ் வைஸ் இப்போ கொண்டு வந்தீங்க, கரெக்டாக? கடைசியாக மாடியூல் நம்பர் 3 போகிறீங்கல்ல, அந்த மாடியூல் நம்பர் 3லேயுமே உங்களுக்கு எதை ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, மாடியூல் நம்பர் 3.5, 3.6, 3.7, 3.8. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்கள் கொஷின் பேப்பரில் எதிர்பார்க்கக்கூடிய சம்ஸ் கேட்டகரி அங்கே உள்ளே இருக்கும். புக் சம் தான், நம்பரை மட்டும் மாற்றி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் அதை இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதாவது 3.5, 3.6, 3.7, 3.8 எல்லாம் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா, கடைசியாக இந்த மாடியூல் நம்பர் 3ல் இந்த இது இருக்கும்ல, மார்ஜினல் காஸ்டிங் கான்செப்டாக இருக்கும்ல, அது டைமிங் இருந்துச்சுன்னா பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இருக்கிறத நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னாலே அதை நீங்கள் விட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிறதே உங்களுக்கு செம வெயிட்டேஜ், ஓகே? அந்த ஒரு சிங்கிள் ப்ராப்ளம் விடுறனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
சரிங்களா? ஏன்னா அது ஒரு 14 மார்க்குக்கு சம் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த மாடல் ரொம்ப டெப்த்தாக வந்திருக்கும். சிஎம்ஏ இன்டர் குரூப் 2ல மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு பிக் சம் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்திருக்கும். மார்ஜினல் காஸ்டிங் கான்செப்ட், டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸாக லைட்டாக பார்த்தாலும் பக்காவாக கிளியராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸ்மார்ட்டான பிளான், செம்மையாக அடிச்சு தூக்கிடலாம். ஓகே, பட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டைம் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும். அதான் சொன்னேன், டெய்லி 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 to 45 டேஸில் முடிச்சிடலாம் நம்ம ப்ரிப்பரேஷன் சொல்கிறேன் ஓவராலாக. இன்டர்லையுமே நல்ல நாலேஜ் இருந்து, ஐ மீன் இன்டரோட நாலேஜ் எனக்கு இப்போ வரைக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செம்மையாக வந்து பக்காவாக பண்ண முடியும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு மாடியூல் 1லேருந்து நான் புக் ஓப்பன் பண்ணி ஆரம்பிக்கிற மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓஎம்எல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இருப்பீங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட்டுங்கிறத மறந்துடாதீங்க. பட் இன்டரில் ஓஎம்எஸ்எம் ஏனோ தானே படித்தோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனிமேலாச்சு நல்லபடியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லபடியாக பண்ணுங்கள். ஜூலை மந்த்தில் தான் இருக்கும். நல்லபடியாக இப்போவே நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரோ கிளாஸ் எதுவும் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறீங்க. கிளாஸ்லாம் தேவையில்லைங்க. பிளானு நான் சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர் மட்டும் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தாலே எதுக்கு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். செல்ஃப் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா கிளாஸ் தேவை இருக்காது. பட் அதில் எனக்கு ஒன்றுமே புரியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் கிளாஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். பார்க்கலாம்.